ஒரு பாட்டு உங்களுக்கு உங்கள் டீச்சர் கற்றுத்தரான்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பாடம். அந்த பாடத்தை திரும்ப 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 படிக்கும்போது தானே அந்த பாடத்தினுடைய அறிவு நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக பதியுது. ஒரு பாட்டை நீங்கள் எவ்வளவு சாதகம் பண்ணால் ஒரு 20 எங்களெல்லாம் 20 தடவை பாட சொல்லுவார் பகவான். ஒரு பாட்டை பாடின உடனே நிறுத்த மாட்டார். சிங் அகேன் 20 தடவை பாடினா ராத்திரி தூக்கத்தில் கூட பாடிடுவோம் நாங்கள். அந்த மாதிரி அப்போ 20 தடவை பாடினா தான் நமக்கு என்ன வருது, குவாலிட்டி வருது. அப்போ அந்த குவான்டிட்டி 20 தடவைங்கிறது அந்த குவாலிட்டி 21வது தடவை வரத்துக்கு காரணமாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எத்தனைக்கு எத்தனை நாமம் சொல்ல முடியுமோ அத்தனைக்கு எத்தனை பேக் பண்ணுங்க. அவ்வளவு நாமத்தை உள்ளே இறக்குங்கோ. நீங்கள் கவலையே பட வேண்டாம். மனசுக்கு நம்பிக்கை இல்லையா, போயிட்டு போகிறது, இது நம்ம கையில் இல்லை. ஆனால் நான் நாமத்தை சொல்லுவேன். எனக்கு பக்தி இல்லையா, போயிட்டு போகுது, நம்ம பக்தியெலாம் வரவழைச்சிக்க முடியாது, அவராக கொடுத்ததான் உண்டு. நான் நாமத்தை சொல்வேன். இல்லைன்னா என் வாய் எதையா பேசின்னு இருக்க போகிறது, அதனால் நான் நாமத்தை சொல்கிறேன். அந்த மாதிரி எனக்கு ஒருமுகப்படலையா மனசு, பரவாயில்ல, அப்படி தான் என்னோடய இயற்கை அமைஞ்சிருக்கு. நான் எதுக்கு அதை பற்றி நினச்சின்னு மறுபடியும் அதை வச்சு எண்ணங்களை பெருக்கிக்கணும் இல்லையா? அதனால் நாமத்தை சொல்கிறது. இப்படி நாமத்தை சொல்கிறத மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய நாமத்தை நீங்கள் பேக் பண்ணும் பொழுது திட்டம்னு ஒரு நாளைக்கு உட்காந்திங்கன்னா சட்டுன்னு ஒரு தியானம் கை கூடும். நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்கலாங்க. பப்பா ராமதாஸ் 3 வருஷம்தான் நாமம் சொன்னார். தொடர்ந்து நாம சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் இன்னொன்னையும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணார். என்னன்னா, அவருக்குள்ள கடவுள் இருக்கார், அந்த கடவுளோட செயல் தான் எல்லாமா வெளிப்பட்டுருக்கு அப்படிங்கிற எண்ணமும். அதனால் எல்லாரையுமே ராம் ராம் தான் கூப்பிடுவார். யாரையும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டார். அப்படியே பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அவளை சொல்லி இந்த நாமத்தோட இந்த ராம் ராம் தான் கூப்பிடுவார். அதனால் அவர் எல்லாரையுமே ராமனாக பார்க்கறதையும் பயிற்சி பண்ணிட்டு இருந்தார். அதுக்கான முயற்சி அவர் பண்ணிட்டு இருந்தார். அதனால் நம்ம முயற்சி, பகவான் என்கிட்ட இன்னொன்று சொல்லியிருக்க, ஒரு கடவுளை நோக்கி நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் அது தவம். அது சின்ன முயற்சியாக இருக்கட்டும், பெரிய முயற்சியாக இருக்கட்டும், பட் முயற்சி எடுக்கிறோம் பாருங்கோ, அதுதான் தபஸ். அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. யார் தபஸை பற்றி இந்த மாதிரி யாராவது டெஃபினேஷன் சொல்லி கொடுத்துருக்காளா நமக்கு? நம்மளை மாதிரி பாமர மக்களுக்கு அவ்வளோ எளிமையாக அவர் ஒன்றொன்னையும் சொல்லி கொடுத்துருக்கார். அதனால் நீங்களும் மற்றவாளுக்கு அதை எடுத்து சொல்லுங்க. நிறைய நாம குவான்டிட்டி வில் பிரிங் இன் குவாலிட்டி. அதனால் குவான்டிட்டியை இக்னோர் பண்ணாதீங்க, நிறைய சொல்லுங்க. அதே மாதிரி முயற்சி பண்ணுங்க, எத்தனை தடவை வேணாலும் ஃபெயில் ஆகட்டும். அதனால் பகவான் எனக்கு அவ்வளவு சோதனை. பகவான் ஒரு நெருப்பு மாதிரி, அருணாச்சல நெருப்பு அவர். அப்படின்னா கோபம் வந்துடும், அப்படின்னா கெட் அவுட்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி அவர், அது சாக்ஷாத் சிவன் தான் அவர். எனக்கு எத்தனையோ சோதனைகள் கொடுத்துருக்கார். அந்த சோதனைகளில் முக்கால்வாசி நான் ஃபெயில் ஆகியிருக்கேன்.